வாங்க விஷயத்துக்கு போலாம். உலகத்தோட ஒரு முக்கியமான கடல் வழியில இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு. அதிபர் ட்ரம்ப் கொடுத்த ஒரு நேரடியான கடுமையான வார்னிங் இது. அமெரிக்க படைகளுக்கு ஒரு தெளிவான ஆர்டர் போட்டிருக்காங்க. ஈரானிலிருந்து வரும் எந்த கப்பலையும் தடுக்கணும்னு. ஆனா இது வெறும் அமெரிக்கா ஈரான் பிரச்சனைன்னு மட்டும் நினைக்காதீங்க, இதுல இன்னொரு பெரிய பவரும் உள்ள வருது. உலகத்தோட மொத்த எண்ணெய் சப்ளைல சுமார் 20% இந்த வழித்தடத்தை நம்பிதான் இருக்கு. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கப்பல்கள்ல போற எண்ணெய் எல்லாம் ஒரே ஒரு பெரிய கஸ்டமருக்காக தான் போகுது. அந்த பெரிய கஸ்டமர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது சைனா தான். அப்போ அமெரிக்கா இந்த டேங்கர்களை தடுத்தா சைனா சும்மா இருக்காது, அவங்க போர்க்கப்பல்களை அனுப்புவாங்க. இதனால இப்ப அங்கே ஒரு ரொம்பவே டேஞ்சரான மும்முனை மோதல் உருவாகியிருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா பிளாக் பண்ணுது, நடுவுல ஈரான், இன்னொரு பக்கம் அவங்களோட பெரிய கஸ்டமர் சீனா. இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதோட பாதிப்பு உலக அளவுல பயங்கரமா இருக்கும். பெட்ரோல் டீசல் விலை ஏறும், சப்ளை செயின் உடையும், மொத்தத்துல ஒரு பெரிய உலக நெருக்கடி வரலாம். போர்க்கப்பல்கள் நேருக்கு நேர் நிக்குது, நிலைமை ரொம்பவே பதட்டமா இருக்கு, ஒரு வெடிமருந்து கிழங்கு மாதிரி. இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதான்: அமெரிக்கா நிஜமாவே சைனாவோட கப்பல்களை தடுக்குமா